ஹார்முஸ் ஜலசந்தியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய கொடியோடு கூடிய ஒரு படகு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. யுஏஇனுடைய கப்பல் இது. இந்த கப்பல் முசாஃபா 2 என்கிற கப்பல் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மேல ஈரான் கொத்துகுண்டுகள் போடப்பட்டு வருகிற காரணத்தினால 2000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 157 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு. இப்ப இஸ்ரேலுக்கு வலிக்கும் என்று சொல்லி நம்ம உணர முடியும். இப்ப வலிக்குதா இருக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வாருடைய நிலைமைகள் தொடர்பான அப்டேட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் தற்போது வந்திருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் 9வது நாளுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மிக கொடுமையான ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே மிக பாரிய பகுதிகள் வெடி சிதறிக் கொண்டிருக்கிறது. தீப்பிழம்புகள் வெளியாகக்கூடிய காட்சிகளுக்கு மேலதிகமாக அந்த வெடித்து சிதறி இருக்கக்கூடிய எண்ணெயினுடைய பகுதிகள் டிரைனேஜ் வழியாக வெளியேறுகிற காரணத்தினால டிரைனேஜ் பகுதிகளிலையும் தீ பரவி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் ஆபத்தான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐஆர்ஜிசி ஈரானுடைய கடல் எல்லைக்கு அருகாமையில் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானுடைய எல்லையிலிருந்து சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவில் நிற்கிறது. அந்த கப்பலை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களால் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு என்ன ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது, என்ன அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் இது ஒரு சைன் அட்டாக்காகத்தான் ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் நெருங்கி ஈரானை நோக்கி வரக்கூடாது என்பதற்காகவும் அதை கடலுடைய எல்லையை விட்டு தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஹார்முஸ் ஜலசந்தியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய கொடியோடு கூடிய ஒரு படகு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. யுஏஇனுடைய கப்பல் இது. இந்த கப்பல் முசாஃபா 2 என்கிற கப்பல் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலை இலக்கு வைத்து ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தியதில் 3 இந்தோனேஷிய பணியாளர்களை காணவில்லை என்கிற செய்திகளையும் இந்தோனேஷியா வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டு ஒமானுடைய கொசாப் நகரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மற்ற 2 பேருடைய நிலைமைகள் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த கப்பல் யுஏஇக்குரிய கப்பல். அந்த கப்பல் மேலே இலக்கு வைத்து தற்போது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. நமக்கு தெரியும், இந்தோனேஷியா 8000 ட்ரூப்ஸை காசாவுக்குள்ள அனுப்புறோம் என்று சொன்னாங்க. அமெரிக்காவினுடைய அமைதி காக்கும் படை, காசா அமைதி காக்கும் படைக்காக அனுப்புறோம் என்று சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு 20,000, பிறகு 8,000 என்று சொல்லியிருந்தாங்க. பிறகு முதல் கட்டமாக 1000 பேர் அனுப்ப போகிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க. பீஸ் கவுன்சிலில் இணைஞ்சிருக்கிறோம், $1 பில்லியன் அமெரிக்க நாங்கள் செலுத்த இருக்கிறோம் என்றெல்லாம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் 2 நாளைக்கு முன்பதில் இருந்து என்னென்னா, நாங்கள் பீஸ் கவுன்சிலையும் சேரலை, காசாவுக்குள்ளேயும் எங்கள் படைகள் போகாது, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க என்னென்னு கேட்டால் தொடர்ந்து இப்போ இந்தோனேஷியாவும் இலக்க வைக்கப்பட்டுவிடும் என்கிற ஒரு அச்சம் இந்தோனேஷியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஈரான் அடிக்கிற அடியில் 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒன்று ஈரானுக்கு இந்தோனேஷியாவை நோக்கியும் 2 ஏவுகணை அனுப்பி விட்டுருவான்ங்கிற பயம் வந்திருக்கிறது. அதை தாண்டி இந்த மாதிரி அவர்களுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய இடங்களும் இலக்கு வைக்கப்படுகிறதுனால தான் இந்தோனேஷியா பின்வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்கு எதிராக இந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து, இஸ்ரேலிய அமெரிக்க யுத்தம் தொடங்கியதிலிருந்து ஈராக்கினுடைய பாதுகாப்பு படைகளோ அல்லது ஈராக்கில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பெஷ்மர்கா படைகளுடைய உறுப்பினர்களோ ஈரானுக்குள் நுழையவில்லை என்று சொல்லி ஈராக்கினுடைய இராணுவ ஜெனரல் ஹைதர் அல் கார்கி இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா குர்து படைகளை உள்ள அனுப்பிவிட்டு ஈரானுக்குள்ள ஒரு உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்க முடியலைங்கிறது நல்லா தெரியுது. எப்படியாவது ஐரோப்பிய படைகளை இணைச்சுக்கிண்டு அட்டாக் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க.
நினைக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது வகையில் இந்த யுத்தத்தை ஜெயிக்கணுங்கிறது அமெரிக்காவுக்குரிய ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உள்நாட்டு குழப்பம் உண்ட ஆயுத ரீதியாக உண்டாக்கி விட்டோம்னா ஈராக் மாதிரி பிரிஞ்சு கிடப்பாங்க. இப்போ ஈராக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈராக்கினுடைய ஆட்சி பிரதமர் ஒரு பக்கம், இந்த குர்துகள் ஒரு பக்கம், தன்னாட்சி பிராந்தியம் என்று இன்னொரு பக்கம், இப்படி ஈராக் வந்து 2க்கு 3க்கு 10க்கு ஒட்டஞ்சி சதறி போய் கிடக்குது. இது மாதிரி ஈரானை நாசமாக்கணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆயுத குழுவை உண்டாக்கி சண்டை பிடிக்க விடணும். அந்த மாதிரி குர்துகளை உள்ள அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள ஈராக்கில் இருந்து ஈராக்கினுடைய இராணுவத்தை சேர்ந்த யாரும் உள்ள நுழையவும் இல்லை, குர்து படைகளை சேர்ந்த யாரும் உள்ள நுழையவும் இல்லை. நாங்கள் வந்து தன்னாட்சி பிராந்திய அரசாங்கங்களோடையும் ஒருங்கிணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய சுலைமானியா எல்லை பகுதிகளில், குர்து பகுதிகளில் ஈராக்கினுடைய பாதுகாப்பு படைகள் ஈரானுடைய எல்லையினுடைய கட்டுப்பாட்டை மேலும் கடுமையாக இருக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. குர்து படைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈராக்கினுடைய காமன் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள கொண்டு வந்து போட்டு யாருமே அங்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே உள்ள குர்துகள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் தவறானவை என்பதை இன்றைக்கு ஈராக் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் நமக்கு தெரியும். இலங்கை கடல் எல்லையில் ஒரு கப்பல் மேலே கடுமையான தாக்குதல்களை சப்மரீனில் இருந்து ஈரானுடைய கப்பலுக்கு அமெரிக்கா நடத்தி இருந்தது. அந்த கப்பலில் இருந்து 80க்கும் மேற்பட்ட ஈரானுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருந்தாங்க. அவர்களுடைய உடல்கள் இலங்கையினுடைய கராப்பிட்டிய மருத்துவமனையில் தெற்கில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 30க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்தார்கள். 32 பேர், அதில் 22 மாலுமிகள் தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் குணம் பெற்றிருக்கிறார்கள். மருத்துவமனையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இன்னும் 10 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 32 பேரில் 10 பேர் தான் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. 22 பேர் தற்போது அவர்கள் உடல் நலம் பெற்று வெளியேறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படியான ஒரு சூழல்ல இஸ்ரேல் மேலே ஈரான் கொத்து குண்டுகள் போடப்பட்டு வருகிற காரணத்தினால 2000க்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 157 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கு வலிக்கும் என்று சொல்லி நம்ம உணர முடியும். இப்போ வலிக்குதா இருக்கும், ஓ இதுதான் வலியா, குண்டு பட்டா இப்படி தான் இருக்குமா என்று சொல்லி இஸ்ரேலியர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கொத்து குண்டுண்டா எப்படிப்பட்டதுங்கிறத கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு குண்டு அதிலிருந்து 24 குண்டுகள் பிரியும். அந்த 24 இருந்து ஒவ்வொன்றையும் 80 குண்டுகள் பிரிந்து தாக்குதல் நடத்தும். இது 8 கிலோமீட்டருக்கு ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணும் என்பதுதான் கொத்து குண்டுகளுடைய ஸ்பெஷலாக ஈரானுடைய கொத்து குண்டுகளுடைய ஸ்பெஷலாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஈரானுடைய அணு ஆயுத கிடங்கை கைப்பற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிறப்பு படைகளை அனுப்புவது பற்றி ஆலோசித்து வருகிறார்கள் என்கிற செய்திகளை ஆக்சியோஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி ஒரு பரபரப்பான செய்தியும் கூட. என்னன்னா, ஈரானுக்குள்ள தரைப்படைகளை அனுப்புவதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை. ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எப்படியாவது கைப்பற்றணுங்கிறது அமெரிக்கா தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி இராணுவ தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி அதை உடனே கைப்பற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் இதில் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா வெற்றியாக எதை கருதுவாங்கன்னு சொன்னால், எப்படி நிக்கோலஸ் மதுரோவை டெல்டா படைகள் உள்ளே போய் தூக்கிட்டு வந்தாங்களோ அது மாதிரி ஈரானுடைய இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸஸையும் இஸ்ரேலுடைய மொசாதோட இணைந்த இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸையும் இணைத்து களமிறக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், கிட்டத்தட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 450 கிலோகிராம் 992 பவுண்டுகள் இருக்குது. 60% இந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருக்கு. 20% பிளஸ் அவங்க செறிவூட்டிட்டாங்கன்னு சொன்னால் அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்க. எனவே இதை கைப்பற்றுவதற்கு தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்து வருகிறார்கள். யுத்தத்தில் ஈரான் பலவீனப்படுகிற சந்தர்ப்பத்தில், ஈரான் பலவீனப்பட்டுடுச்சு, நம்ம டெல்டா ஃபோர்ஸஸ் உள்ள இறக்கணும்னா அங்கிருந்து யுரேனியத்தை தூக்கிடலாம் என்று ஒரு நிலை வருகிற போது அவருடைய டெல்டா ஃபோர்ஸஸோடு இணைத்து இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸையும் ஈரானுக்குள்ள களமிறக்கி அந்த யுரேனியத்தை மட்டும் தூக்கிட்டு போறது, அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஆக்சியோஸை ஆதாரம் காட்டி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ராணுவம் நம்மை தாக்காது என்கிற ஒரு பாதுகாப்பான நிலை ஏற்படும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்ய இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்கிற செய்திகள் தான் இதிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள். ஏற்கனவே நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, அவங்களுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், நட்டான்ஸா அழிச்சிட்டோம், ஸ்வகான அழிச்சிட்டோம்னு சொல்லி 12 நாள் வார்லையே இந்த பைத்தியகாரத்தனமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உளறி கொட்டினதெல்லாம் தெரியும். அப்போ அழிச்சிட்டீங்கன்னா இப்போ எதுக்குடா யுத்தம் பண்ணுறீங்க? அப்போ அழிச்சிட்டீங்கன்னா அப்போ தெரியுமில்ல, B2 வகையான உலகத்திலேயே டேஞ்சரான விமானம், குண்டுவீச்சு விமானம் B2 விமானம், அந்த B2 விமானத்தில் இருந்து குண்டை போட்டாங்க. குண்டை போட்டு நட்டான்ஸ் காலி. அதே மாதிரி
காலி, இஸ்ஃபஹான் காலி, அங்கே வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இனி இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொல்லி பீத்திக்கிட்டு தெரிஞ்சாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் இருக்குது. அப்போ அன்னைக்கு சொன்னது பொய்யா இல்லையா? இன்னைக்கு இருக்குதுன்னா அன்னைக்கு சொன்னது பொய், அன்னைக்கு சொன்னது உண்மைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடாது. இப்போ யுத்தம் நடக்கிறதுல இருந்து அன்னைக்கு அவங்க ஃபெயிலியர். அது அன்னைக்கே ஈரான் சொன்னானா இல்லையா, நீங்கள் அடிச்சதுல எங்களுக்கு எதுவுமே நடக்கலடா, எங்கள் யுரேனியம் எல்லாம் சேஃப்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ அந்த யுரேனியத்தை எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படி தூக்கிட்டு போக முடியுமா என்பதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 450 கிலோகிராம் யுரேனியத்தை, சரிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை எந்த அடிப்படையில் பாதுகாப்பாக ஒரு நாட்டை விட்டு அதுவும் சடன்லி எடுத்துக்கிட்டு போகணும், உடனே கால டைம் எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஒரு நாட்டில் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது அதுக்கு ஒரு டைம் இருக்குன்னு வைங்களேன். மெதுவாக கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அப்படி கொண்டு போய் எப்படிலாம் கொண்டு போக முடியும். இது அப்படி கொண்டு போகிற ஒரு விஷயம் இல்லை. எப்படி போய் நிக்கோலஸ் மதுரோவை வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து தூக்கிட்டு போனாங்களோ அது மாதிரி தூக்கிட்டு போகிற ஒரு விவகாரம் போது இந்த மாதிரி ஒரு சடன்லி செய்கிற வேலைகளை அமெரிக்காவினுடைய டெல்டா ஃபோர்ஸஸ் எப்படி செய்ய போகிறது என்கிற கேள்விகள் இருக்குது. அதை மீறி அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அது அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸஸ் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிரெடிட்டாகவும் மாறிவிடும் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்கே படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியிலிருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதின் ஊடாக, ஜகாத் தான தர்மங்களை கொடுப்பதின் ஊடாக நம்ம இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜகாத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றே அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரு, ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இனி தண்ணிகள் தட்டுப்பாடுங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? ஓ, இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் நாங்கள். ஓ, நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். ஓ, அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு.
இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். ஊடம் இல்லாமல் அடிக்கிறது விடலாம் தானே. இப்போ எம்மாட்ட வந்து நிற்கிறேன். கடு சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபவுமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும். ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள்.